கைஸ் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண தேவையில்ல, ஆனால் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். கைஸ் ஒரு புள்ளிங்கோட அதாவது மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்பை பற்றி ஸோ அவங்க பட்ஜெட்டுக்கு மாடலாக வாழ்ந்தா எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஆதி ப்ரோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்பீச் பண்ணியிருப்பாரு. ஏன் அவன் புள்ளிங்கோ அது டெரகேட்டரி ஆகிட்டாங்கல்ல. டெரகேட் அவன் ஏன் அந்த இடத்துக்கு வரான்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னா நான் வந்து ஒரு அடிடாஸ் வாங்கி போடுவேன். அவனுக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஒரு அடிபாஸ் தான் வாங்கி போட முடியும். ஃபர்ஸ்ட் காப்பி தான் அவனுக்கு கிடைச்சுன்னா அவன் போட முடியும். அப்போ நீங்க அவனை நோட்டீஸே பண்ண மாட்டேன்றீங்க. அப்ப அவனுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் வச்சு அவங்களை நோட் பண்ண வைக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், அவன் வந்து ஃபாரின்ல என்ன நடக்குதோ அந்த கல்ச்சர் தான் ஃபாலோ பண்றான். கார் கலர் அடிக்கிறான், என்ன இங்க அதை எப்படி அடிக்கணுங்கிற ஆளுங்க இல்ல, அவனே அடிச்சுக்கிறான். அது ஒரு மாதிரி கஜ கஜன்னு இருக்கும்போது பாக்குறோம், பளிச்சுன்னு இருக்கு, அவனை நம்ம கலாய்க்கிறோம். ஆனா அவனுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் வச்சு அவன் அதை பண்றான். அவனுக்கான பொருளாதார சூழ்நிலை வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் போய் ஒரு பெரிய 5 ஸ்டார் சலூன்ல அதை பண்ணிக்க போறான். அப்ப அவன் வேற மாதிரி தெரிய போறான். அவன் ஒரு பிராண்டடான க்ளோத்ஸை போட்டுட்டானா வேற மாதிரி. எவ்வளவோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து தலைக்கு கிரீன் அடிக்கிறாங்கல்ல. சோ அதுதான். சோ இது அவனுக்கு இருக்கிற பொருளாதார வசதி வச்சு அவன் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னு அவனோட எக்ஸ்போஷர்ல அவன் அப்படி பண்ணும்போது அவன் எதுக்கு அதை பண்றான்னு நம்ம பார்க்கணும். அவன் தான் குரல் வெளியில கேட்கணும், தன்னோட இது கேட்கணும்னு பண்றான். அண்ட் அவனை சுத்தி இருக்கிற சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அது வந்து ரொம்ப லவுடா இருக்கு. இப்ப நான் இது பேசுறது இந்த ஆர்டிஸ்ட பத்தி. இந்த ஆர்டிஸ்ட புள்ளிங்க அதை வந்து எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, இந்த ரோட்ல வந்து இது பண்ணி பைக்ல எப்படி பண்றாங்க எல்லாரையுமே புள்ளிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லை, நான் இந்த ஆர்டிஸ்ட புள்ளிங்க இவெல்லாம் புள்ளிங்க ஆர்டிஸ்டான்னு சொல்றானுங்களே, அதை பத்தி மட்டும் தான் பேசுறேன்.